Good evening, praise God. Welcome to this video. இது என்னுடைய கேம் ஷோவில் அடுத்த எபிசோடு. இது வந்து மெட்டி எபிசோடு சொல்லலாம். நீங்கள் டிவி சீரியலில் பார்க்குறவங்களாம் இருந்தால் ஆனந்தராகம் அந்த சீரியலில் பாருங்கள். அதாவது நான் சொல்கிற எல்லா எபிசோட்ஸும் சீரியலில் வெளியிட்டு வராங்க சன் டிவியில். அதில் பார்த்திங்கன்னா ஆனந்தராகமில் அபி அப்படி சொல்லிட்டு ஒரு டம் கேர்ள் இருக்குது. அதை பகை குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ அவள் ஹஸ்பண்ட் பேர் கதிருக்கு வர்ஷா அப்படி சொல்லிட்டு வேறு குடும்பமே இருக்குது. ஸோ வர்ஷான்னு நினச்சிட்டு இவன் குடிச்சிட்டு அபி கூட இருந்துட்டான். அதனால் அபி ப்ரெக்னென்ட் ஆகிட்டான். ஆனால் கதிர் அது என்னோடய குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி ஒரு காட்சி வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தை நம்ம வீட்டில் இருக்குது. ஸோ குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா அபிகிட்ட வர்ஷா தான் அழகாக இருக்கா, வர்ஷா இஸ் மை லைஃப் அப்படின்னு வர்ஷா காலில் போட்டிருக்கா மெட்டி, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு. அந்த பாதங்கள் அந்த ஃபீட்டெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லுது அந்த கதிர். அந்த மாதிரி ஒரு குழந்தை நம்ம வீட்டில் சொல்லுது. ஸோ நகை கடைக்கும் அபி வர்ஷா ரெண்டு பேரையும் கதிர் கூட்டிகிட்டு போய் வர்ஷாவுக்கு தான் நகை வாங்கி தருது. ஸோ இந்த மாதிரி அபி டம்மாக இருக்கிறதுனால அது இன்னும் சொல்லவே மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு குழந்தை நமக்கு தெரியும். ஸோ சமீபத்தில் அபி என்ன பண்ணுச்சு, அபி வித்தியாசமான கேரக்டராக காட்டுறாங்க. அதில் அபி அடி வாங்கிட்டு பேசாமல் எல்லாம் இருக்காது. ஸோ திரும்பி அடிச்சிடும். அதே மாதிரி இந்த மெட்டிக்கு பதிலடி அது கொடுக்குது. போயிட்டு தங்கத்தில் மெட்டி வாங்கிட்டு அது போட்டுக்குது. ஏன்னாக்கா அபி காட் சைல்டு இல்லையா, அதனால் காட் ஹஸ் கிவன் மீ கோல்டு மெட்டி. ஸோ இவ்வளோ மன உளைச்சல்கள் அபிக்கு கொடுத்தாலும் அபியோட எல்லா ஜுவல்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டாலும் எல்லா நியூ சாரீஸையும் எடுத்துகிட்டு போயிட்டாலும் கர்த்தர் அபி மன உளைச்சல்கள்லேருந்து காப்பாற்றி இருக்கார். இந்த மாதிரி பிளாக் ட்ரெஸ்ஸு நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஆனால் தான் நான் ஐ ப்ரிஃபர் டு வியர் பிளாக் காம்பினேஷன்ஸ். ஏன்னா நமக்கு பிடிச்ச சாரீ நம்ம வாங்கி கட்டக்கூட முடியாது அப்படின்னா அது கஷ்டம் இல்லையா. ஸோ இந்த ஊரில் வேலூரில் தான் இந்த வீடியோ நான் செய்கிறேன். ஸோ இந்த ஊரில் எனக்கு கொஞ்சம் கஷ்டங்களை அதிகமாக கொடுக்குறாங்க. அதனால் நான் ஐ நீட் டு மூவ் டு டிஃப்ரெண்ட் பிளேஸ். அதுமாரி சிட்டிலேயும் எனக்கு ஒரு வீடு இருக்குது. அங்கே தான் இந்த மாதிரி தங்கத்தில் மெட்டி அதெல்லாம் கிடைக்குது. சிலது இந்த ஊரில் எப்படி கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் ஐ மூவ் டு சிட்டி. நான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஏன்னா இப்போ எனக்கு இன்கம் ரிட்டையர்ட் பர்சனுக்கு கம்மியாயிடுச்சு. இருந்தால் கூட கர்த்தருக்காக நான் அதை குழந்தைகள் வளர்ப்பு நிமித்தம் நான் ஒரு ஆவிக்குரிய ஆசிரியை நான் செய்கிறேன்.